ஓகே கேர்ள்ஸ், யூனிட் 4ல் பிளட்டில் பாதி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம கோஆகுலன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து விட்டமின் கே பார்த்து முடித்தோம். இது வந்து புரோட்டமைன் சல்ஃபேட். ஸோ புரோட்டமைன் சல்ஃபேட் இஸ் அ rapidly acting medication used to reverse the anticoagulant effect of heparin, derived originally from salmon sperm. It is highly cationic, positively charged protein that acts as a specific antagonist to the negatively charged heparin molecule. ஸோ ஆக்சுவலாக ஹெப்பரின் அப்படின்னு ஒரு கோஆகுலண்ட் இருக்கா, அந்த ஹெப்பரினோட இஃபெக்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புரோட்டமைன் சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து சால்மன் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பெர்ம்ஸ்லேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஹெப்பரின் மாலிக்யூலுக்கு நியூட்ரல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அயன் பேரிங் பண்ணும். Protamine's positive charge allows it to bind with a strongly acidic negatively charged heparin molecule to form a stable inactive salt complex. ஸோ எங்கெல்லாம் ஹெப்பாரின் மாலிக்யூல் அதோட நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துலலாம் புரோட்டமைன் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பைண்ட் ஆகி அது என்னவா ஃபார்ம் பண்ணோன்னா இன்ஆக்டிவ் சால்ட் காம்ப்ளெக்ஸாக மாறிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகிடும்னா நியூட்ரலாக மாறிடும். அதனால் ஆன்டிகோஆகுலண்ட் ஆக்டிவிட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து லாக் அப் ஆகி ஹெப்பரின் அதுக்கு மேலே வேலை செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then clearance. Once formed, the protamine heparin complex is removed and broken down by the body's reticuloendothelial system. ஸோ இது வந்து நம்ம பாடியில் தங்கவும் தங்காது, அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து சால்ட்டாக ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம பாடியில் வேர்வை வழியாவோ இல்லை வேறு எதாவது வழியாவோ வந்து சால்ட் வந்து ரிமூவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிக்கல் யூசஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சர்ஜரியில் reversing large doses of heparin using a cardiopulmonary bypass once the patient is off pump. ஸோ கார்டியோவாஸ்குலர் இல்லை பைபாஸ் சர்ஜரி இது பண்ணுறதுக்கு வந்து என்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னா ஹெப்பாரின் கொடுப்பாங்க. அந்த ஹெப்பாரினோட இஃபெக்ட் வந்து அதாவது சர்ஜரிக்கு அப்புறமா அதோட எஃபெக்ட் எப்படி எடுக்கலாம்னா புரோட்டமைன் சல்ஃபேட்டை இன்டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் ஹெப்பாரின் ஓவர் டோஸ். சப்போஸ் ட்ரீட்டிங் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல் ஓவர் டோஸ் ஆஃப் அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் ஆர் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். ஸோ சப்போஸ் நம்ம தெரியாமல் ஹெப்பாரின் நிறையா டோஸ் ஏற்றி கொடுத்துட்டாலோ இல்லை வேணும்னே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாலோ அதோட இஃபெக்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம புரோட்டமைன் சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. தென் டயாலிசிஸில் யூஸ் பண்ணிக்கலாமா, மேனேஜிங் ஆன்டிகோஆகுலேஷன் லெவல்ஸ் ஆஃப்டர் ரீனல் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளட்டில் ஆன்டிகோஆகுலேஷன் நடந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம புரோட்டமைன் சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் டோசேஜ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 1 milligram ஆஃப் புரோட்டமைன் நியூட்ரலைசஸ் அப்ராக்சிமேட்லி 100 units ஆஃப் ஹெப்பாரின். ஸோ ஹெப்பாரினை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு புரோட்டமைன் சல்ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. தென் டைம் சென்சிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெஸ் தென் 2 hours பாஸ். அதாவது யூஸ்வலாக சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காய்ச்சல் மாத்திரை போடணுன்னா 6 hours ஒரு வாட்டி போடணும், இல்லை 3 hours ஒரு வாட்டி போடணும். அந்த மாதிரி இது வந்து 2 hours ஒரு வாட்டி 0.25 milligram அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டோஸ் 50 milligram ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்வலாக பார்த்த மாதிரி எல்லா ட்ரக்ஸ்லையுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து பேராடாக்சிக்கல் ஆன்டிகோஆகுலேஷன், அதாவது புரோட்டமைன் வந்து ஒரு வீக் ஆன்டிகோஆகுலண்ட், அதனால் அதால் என்ன நடக்கும்னா ஃபேக்டர் வி ஆக்டிவேஷனும் பிளேட்லெட் ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அனஃபிலாக்சிஸ் ரிஸ்க்கு. பேஷண்ட் வித் ஃபிஷ் அலர்ஜிஸ், அ ஹிஸ்ட்ரி ஆஃப் வெசக்டோமி or those using NPH insulin are at higher risk of severe allergic reaction. ஸோ யாருக்காவது ஃபிஷ் அலர்ஜி இருந்தாலோ இல்லை வெசக்டோமி இருந்தாலோ இல்லை இன்சுலின் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலோ அவங்களுக்கு வந்து இந்த புரோட்டமைன் சல்ஃபேட் வந்து அலர்ஜி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தென் கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம், கார்டியோ சர்ஜரியில் ஹெப்பாரினோட எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் ஏறாதான் சடனாக இறங்கிடும், ஹைப்போடென்ஷன் அண்ட் ஹார்ட் பீட் கூட ரொம்ப குறையும்னு சொல்கிறாங்க, பிராடிகார்டியோ அண்ட் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ பாடியில் நர்வ்ஸ் வந்து அதோட வேலையை செய்யாமல் வேறு ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ட்ரை த்ரோம்பன் இஸ் a sterile freeze-dried powder used topically as a hemostatic agent to control minor bleeding or oozing from capillaries and small venules. It is typically derived from human plasma, bovine origin,
ஆர் ப்ரொடியூஸ்ட் யூஸிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ட்ரை த்ரோம்பின் அப்படிங்கிறது ஒரு பவுடர். சப்போஸ் உங்களுக்கு அடிபட்டுட்டா மேலே பவுடர் வச்சு கட்டுவாங்க, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பவுடருக்கு பேர் ட்ரை த்ரோம்பின். ஸோ பிளட் ப்ளீட் ஆகுறது சின்ன சின்ன ஊன்ஸ்க்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஊன்ஸ்க்கெல்லாம் பவுடர் போட மாட்டாங்க. ஊண்டுனா புண்ணுக்கு, பெரிய அடிக்கெல்லாம் பவுடர் போட மாட்டாங்க. சின்ன சின்ன அடி வந்து ரத்தம் வர கொஞ்சமாக ப்ளீட் ஆகிற இடத்துலலாம் வந்து பவுடர் போட்டு துணி கட்டி விடுவாங்க. ஸோ அந்த பவுடருக்கு பேர் ட்ரை த்ரோம்பின். ஸோ அது என்னவா யூஸ் ஆகுதுன்னா கோஆகுலண்ட்டாக யூஸ் ஆகுது. அதாவது பிளட்டை உறைய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டைரக்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா it bypasses the need for other physiological clotting factors by directly converting fibrinogen into fibrin, which forms a stable blood clot. ஸோ நம்ம அந்த லிக்விட் மேலே பவுடர் போடும்போது அது என்னவா மாறினா ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகி ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும் சொல்கிறாங்க. தென் பிளேட்லெட் ஆக்டிவேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளேட்லெட் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ளக் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம பாடி மேலேயே உருவாக்கி அது வந்து பிளட்டு வர்றதை தடுத்துரும்னு சொன்னோம். ஸோ பிளேட்லெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குமே நமக்கு இது த்ரோம்பின் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் டாப்பிக்கல் யூஸ்னால் மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஜெக்ஷன்லேயோ இல்லை வாய் வழியாவோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டோம். டாப்பிக்கல்னால் மேலே புண்ணுக்கு மேலே இல்லைனா எங்கேயாவது அடிப்பட்ட காயத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பவுடர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம், ரீகான்ஸ்டியூட்டட் சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பாஞ்ச் சாட்டியேஷன், ஹீமோஸ்டாட்டிக் மேட்ரிக்ஸ் இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரை த்ரோம்பினை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஃபீவர் அண்ட் லோக்கலைஸ்டு wound இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம வந்து பவுடர் நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு பவுடரே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒத்துக்காதான். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியும் ஃபீவரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆன்டி கோஆகுலன்ஸ். இவ்வளோ கோஆகுலன்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோன்னா விட்டமின் கே பார்த்தோம், ட்ரை த்ரோம்பின் பார்த்தோம், அதுக்கப்புறம் புரோட்டமைன் சல்ஃபேட் பார்த்தோம். இப்போ வந்து ஆன்டி கோஆகுலன்ஸ். கோஆகுலன்ஸ்லாம் ரத்தத்தை உறைய வைக்க ஹெல்ப் பண்ணுறவங்க. ஆன்டி கோஆகுலன்ஸ் காமன்லி ரெஃபர் டு அஸ் பிளட் thinners or medications that prevent to reduce the formation of blood clots by interfering with the body's coagulation cascade. ஸோ கோஆகுலேஷன்னா ரத்தம் உறைய வைக்கிறது, அப்போ ஆன்டி கோஆகுலேஷன்னா ரத்தம் உறைய வைக்கிறத நிறுத்துறது. They do not actually thin the blood consistency. Instead, they extend time to take for a clot to form. ஸோ ரத்தம் உறையாமல் பார்த்துக்கிறது ஆன்டிகோஆகுலன்ஸ். இதில் என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னா விட்டமின் கே இதில் யூஸ் பண்ணுவோமா. என்ன பண்ணுவோன்னா இட் பிளாக்ஸ் தி enzyme vitamin K epoxy reductase which is needed to produce clotting factor 2, 7, 9 and 10 in the liver. ஸோ விட்டமின் கேயில் விட்டமின் கே ஆன்டகனிஸ்ட் அவங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க. ஸோ விட்டமின் கே என்னெல்லாம் பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வார்ஃபரின், கியூமடின், ஃபீன் ப்ரோக்யூமான். தென் டைரக்ட் ஓரல் ஆன்டிகோஆகுலன்ஸ் வாய் வழியாக எடுத்துக்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் டார்கெட் அண்ட் இன்ஹிபிட் அ ஸ்பெசிஃபிக் கிளாட்டிங் ஃபேக்டர் வித்தவுட் நீடிங் விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே இல்லாத ஒரு ஃபேக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் டைரக்ட் த்ரோம்பின் எக்ஸாம்பிள் டாபிகேட்ரான், பாரடாக்ஸா. தென் டைரக்ட் ஃபேக்டர் 10A இன்ஹிபிட்டர்ஸ் அபிக்சாபன், எலிக்வாஸ், ரிவரோக்சாபன், எடாக்சாபன். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆன்டிகாகுலண்ட் ஹெப்பாரினோட டோசேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம புரோட்டமைன் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு. ஸோ இதில் ஹெப்பாரின்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோன்னா இட் என்ஹான்சஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆன்டி த்ரோம்பன், நேச்சுரல் ப்ரோட்டீன் தட் இன்ஆக்டிவேட்ஸ் த்ரோம்பன் அண்ட் ஃபேக்டர் 10A. ஸோ கிளாட்டிங்க்கு தேவையான ஃபேக்டர் 10Aவையும் த்ரோம்பினையும் வந்து அது என்ன பண்ணோன்னா இன்ஆக்டிவேட் பண்ணிடும் சொல்கிறாங்க. அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் ஃபாஸ்ட் ஆக்டிங் ரெக்வயர்ஸ் இன்ட்ராவெனியஸ் இன்ஃபியூஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் லேப் மானிட்டரிங். ஸோ நம்ம பாடியில் எங்கேயாவது பிளட் கிளாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரத்தம் உறைஞ்சி போயிருந்துச்சுன்னா அதையெல்லாம் வந்துட்டு தின் பண்ணி ரத்தம் ஓட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் given by subcutaneous injection, more predictable and doesn't require regular monitoring. Examples include enoxaparin and dalteparin. ஸோ இது வந்து நம்ம ஐவி மூலமாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் டு ட்ரீட் அண்ட் ப்ரிவெண்ட் பிளட் கிளாட் ரிலேட்டட் கண்டிஷன் சச் as டிவிடி, பல்மனரி எம்போலிசம் அண்ட் அட்ரியல் ஃபைப்ரிலேஷன். ஸோ அதான் சொன்னாலே எங்கேயாவது பிளட் கிளாட்ஸ் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெப்பாரின் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஹெப்பாரின் வந்து ஒரு ஆன்டிகோஆகுலண்ட். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆன்டிகோஆகுலண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூமரன்ஸ் ஆர்
கிளாஸ் ஆஃப் ஓரல் ஆன்டிகோஆகுலன்ஸ் தட் ஆக்ட் as விட்டமின் கே antagonist. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, விட்டமின் கே அதோட வேலையை தடுத்து நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறவங்க விட்டமின் கே ஆன்டகனிஸ்ட். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து குமரன்ஸ். while natural coumarin itself is not an anticoagulant, its derivatives, most notably warfarin, are widely used to prevent and treat blood clots. ஸோ blood clots-அ ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வர்ற ரத்தத்தை தான் நம்ம கிளாட் பண்ணணும். நம்ம பாடிக்குள்ளேயே வந்துட்டு ரத்தம் அப்படியே உள்ள ப்ளீட் ஆகி உறைஞ்சி போக ஆரம்பிச்சிடும் பாடிக்குள்ளேயே. அந்த ரத்தம் பாடிக்குள்ளே உறையக்கூடாது, பாடிக்கு வெளியில் தான் உறையணும். ஸோ பாடிக்குள்ளே உறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆன்டிகோஆகுலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாடிக்கு வெளியில் வர்ற ரத்தம் உறைஞ்சி போகிறதுக்கு நம்ம கோஆகுலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கொமரன்ஸ் என்ன பண்ணோன்னா, they inhibit விட்டமின் கே ஈபாக்சைடு ரெடக்டேஸ். ஸோ விட்டமின் கேவை தடுத்து நிறுத்தினாவே போதும், அதை வந்து நம்ம இன்ஆக்டிவேட் பண்ணிட்டாவே போதும்னு சொல்கிறாங்க. தென் கிளாட்டிங் ஃபேக்டருக்கு தேவையான ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 7, ஃபேக்டர் 9 அண்ட் ஃபேக்டர் 10 இவங்களெல்லாம் வந்துட்டு லிவர்லேருந்து ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The body produces non-functional version of these proteins that cannot bind to calcium or participate in the coagulation cascade. ஸோ இவங்கெல்லாம் வந்து கால்சியம் கூட சேர்ந்து தான் கோஆகுலேஷன் கேஸ்கேட் ஃபார்ம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கால்சியம் கூட பைண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த ஆன்டிகோஆகுலண்ட் கொமரினோட வேலை. ஸோ இதில் யார் யார் இருக்காங்கன்னா, வார்ஃபரின், அசினோக்யூமரால், ஃபீன் ப்ரோக்யூமோன், டைக்யூமரால். ஸோ இங்கே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றத்தையும் கியூமரன்ஸு ஹெப்பாரன்ஸையோ, அதாவது இந்த ஆன்டிகோஆகுலன்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கலாம், எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யும், நம்ம மானிட்டர் பண்ணணுமா வேணாமா, அதுக்கேற்ற ஆன்டிடோட், சப்போஸ் அதோட டோசேஜ் நிறைய போயிடுச்சுன்னா அதுக்கு தேவையான ஆன்டிடோட்ஸ் என்ன அப்படிலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளினிக்கலில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நேரோ தெரப்பியூட்டிக் விண்டோஸில் பண்ணலாம், டயட்ரி இன்ட்ராக்ஷன்ஸில் அண்ட் ரொடன்டிசைட் யூசஸில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. தென் சிட்ரிக் ஆசிட், இதுவும் ஒரு anticoagulant are use பண்ணுறோம். In medicine, citric acid primarily in the form of its salt, sodium citrate. ஸோ citric acid நம்ம sodium citrate எடுத்துக்கும் போது அது ஒரு ஆன்டிகோஆகுலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆன்டிகோஆகுலண்ட்னா என்னென்னா, பிளட்டை கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிறது. அதாவது இட் இன்ட்ரப்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம என்ன பார்த்தோன்னா, பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து கால்சியம் கூட போய் பைண்ட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணோம். அந்த கால்சியம் கூட பைண்ட் ஆகாமல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம் கீலேஷன் எப்படி ஒர்க் பண்ணோன்னா, when added to blood. ஸோ நம்ம பிளட்டில் வந்து போட்ட உடனே சிட்ரேட் மாலிகுல் என்ன ஃபார்ம் பண்ணோன்னா, கால்சியம் அயான் கூட யாரெல்லாம் போய் சேருவாங்களோ அவங்க கூட இந்த சிட்ரேட் மாலிகுல் போய் சேர்ந்துடும். அப்போ கால்சியம் அயன் வந்து எப்படி ஆகிடும்னா ஃப்ரீ ஆகிடும். அப்போ கால்சியம் சிட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கூட போய் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிளட் கிளாட் ஆகும். கால்சியமாக நம்ம சிட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாற்றி ரிமூவ் பண்ணிட்டோன்னா பிளட் வந்து கிளாட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. By locking up the calcium, the clotting factors can no longer function. ஸோ கால்சியமை பிளாக் பண்ணாவே நமக்கு என்ன ஆகிடும், clotting factor வந்து வேலை செய்யாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. Unlike other anticoagulants, so the effect of citrate can be reversed by adding calcium back into the blood, which restarts the clotting process. ஸோ சப்போஸ் நமக்கு அந்த இடத்துல எந்த ஆன்டிகோஆகுலன்ஸ், சிட்ரிக் ஆசிடோட கோஆகுலண்ட் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணணுன்னா நம்ம மறுபடியும் கால்சியம் ஆட் பண்ணாவே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ காமனாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ். ஸோ நம்ம பிளட்டு வந்து வெளியில் வந்த உடனே என்ன ஆகிடும்னா உறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உனக்கு பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னா, பிளட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த சிட்ரிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணி பிளட்டை உறையாமல் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. தென் இதே மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேக்ஸ். ஸோ இப்போ நம்ம பிளட்டை வந்து டொனேட் பண்ணும்போது பேக்கில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு யாருக்காவது தேவைப்பட்ட தானே யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் பிளட் உறையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆன்டிகோஆகுலண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் அஃபரசிஸ் அண்ட் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ்லேயும் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பிளட்டு மாறும்போது அது வந்து வெளியில் வந்துச்சுன்னா உறைய ஆரம்பிச்சிடும். அது உறையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். தென் லெபார்ட்டரி ஸ்டெபிலைசேஷன்லேயும் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் ஹெப்பாரின் is a fast-acting anticoagulant used primarily in the hospital settings to prevent and treat blood clots. ஸோ எல்லா ஆன்டிகோஆகுலண்ட்டுமே எதுக்காக பண்ணுறோன்னா, பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாவது பிளட் கிளாட் ஆகி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த ஆன்டிகோஆகுலண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, பிளட் கிளாட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஃபேக்டரை எல்லாம்
இன்ஆக்டிவேட்டோ இல்லை இன்ஹிபிட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று ஆன்டித்ரோம்பின் ஆக்டிவேட் பண்ணணும், இன்னொன்று என்சைம் இன்ஹிபிட் பண்ணணும், இல்லைனா ஃப்ளாட் ஆகிற கேஸ்கேடு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் டைப்ஸ் ஆஃப் ஹெப்பாரினில் வந்து அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின், ஆன்செட் ஹெப்பாரின் அண்ட் அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் அண்ட் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் வந்து லார்ஜ் மாலிகுலாக இருக்கும், பட் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து ஸ்மாலராக இருக்கும். அண்ட் ஆன்செட் வந்து உடனே வேலை செய்யும், நியர்லி இன்ஸ்டன்ட், பட் லோ மாலிகுலர் வெயிட் வந்து இட் ஆக்ட்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக்கலி ஆன் ஃபேக்டர் 10A. ஸோ ஃபேக்டர் 10A எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் வந்து நம்ம கொடுக்குற டோஸ் சேஃப்னா 1:3 ரேஷியோவில் கொடுத்தா தான் சேஃப்னு சொல்கிறோம். அண்ட் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து 1:4 ரேஷியோவில் கொடுத்தா தான் அது சேஃப்னு சொல்கிறோம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணி போனால் அக்யூட் சுச்சுவேஷன்ஸ் லைக் ட்ரீட்டிங் பல்மனரி எம்பாலிசம் ஆர் டீப் வெயின் த்ரோம்போசிஸ், தென் சர்ஜரியில் ப்ரிவென்டிங் கிளாட்ஸ் டியூரிங் ஹார்ட் லங் பைபாஸ் ஆர் கிட்னி டயாலிசிஸ், அண்ட் ப்ரிவென்ஷன் given in low doses to hospitalized person who are immobile to prevent economic class syndrome clots. ஸோ அது வந்து ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எக்கானமிக் கிளாஸ் சிண்ட்ரோம் கிளாட்ஸ்க்கு நம்ம ஹெப்பாரினை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கு ஆன்டிடோட் யாருன்னா புரோட்டமைன் சல்ஃபேட். ஸோ ஹெப்பாரினோட டோஸ் வந்து பாடியிலேருந்து போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா புரோட்டமைன் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஃபைப்ரனாலிட்டிக் ஏஜென்ட். ஆன்டிஃபைப்ரனாலிட்டிக் ஏஜென்ட் ஆர் மெடிகேஷன் தட் ப்ரொமோட்ஸ் பிளட் கிளாட்டிங் பை ப்ரிவென்டிங் தி பிரேக் டவுன் ஆஃப் ஃபைப்ரின். ஸோ மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு கிளாட்டிங்கில் என்ன பார்த்தோன்னா ஃபைப்ரனோஜின் ஃபைப்ரினாக மாறணும், த்ராம்பின் வந்து ப்ரோத்ராம்பினாக மாறணும். ஸோ இதெல்லாம் மாறாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே பிளட் கிளாட் வந்து நின்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைப்ரினோஜின் ஃபைப்ரின் ஆகாமல் பிரேக் டவுன் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த கிளாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு used to manage, prevent or excessive bleeding in surgery, trauma or certain medical conditions. ஸோ நம்ம blood வந்து clot அப்புறமா இன்னும் எக்ஸஸாக ப்ளீட் ஆகாமல், ஸோ இப்போ பிளட் கிளாட் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்னென்னு அர்த்தம், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் நம்ம பாடியிலேருந்து வெளியில் வரும்போது நிறைய பிளட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறவங்களுக்கு பேர் ஆன்டிஃபைப்ரோனாலிட்டிக் ஏஜென்ட். ஸோ அதை என்ன பண்ணோன்னா lysine analogs. These drugs mimic the amino acid lysine. They bind to the lysine binding sites on plasminogen, which prevents it from attaching to fibrin clot. If it can't attach, if it cannot be activated into plasmin to dissolve the clot. ஸோ அதை என்ன பண்ணோன்னா லைசின், நம்ம பாடியில் அமினோ ஆசிட் லைசின் இருக்குது, லைசின் வந்து ஃபைப்ரின் கூட சேர்ந்தால் தான் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைசினுக்கு பதிலாக இந்த ஆன்டிஃபைப்ரினாலிட்டிக் ஏஜென்ட்ஸ் போய் லைசின் மாதிரி ஆக்ட் பண்ணி ஃபைப்ரின் கூட சேர்ந்து ஃபைப்ரினை என்ன மாறிடும்னா இன்ஆக்டிவாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் serine protease inhibitors. They act more directly by inhibiting the active enzyme plasmin itself as well as other enzymes like kallikrein that trigger the clotting and inflammatory responses. ஸோ பாடியில் இன்னும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, பிளாஸ்மின் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து இன்ஹிபிட் தடுத்து நிறுத்தி அவங்களோட வேலையை பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அதாவது கிளாட் பண்ணுற வேலையை பண்ண விடாமல் பண்ணுருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் tranexamic acid, aminocaproic acid, apratonin. எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ட்ராமா அண்ட் சர்ஜரிஸ், மெனோரஜியா, ஹீமோஃபிலியா, டென்டல் ஒர்க், எஃபிஸ்டாக்சிஸ். ஓகேங்களா. ஓகே. அண்ட் ஒரு டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம், அனீமியா. அதோட காசஸ், டைப்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அனீமியா அப்படின்னாவே லோயர் ரெட் பிளட் செல்ஸ், நம்ம பாடியில் ரத்த சிவப்பணுக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடணும், அனீமியான்னு சொல்கிறோம். அதை வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது த ப்ரோட்டீன் தட் கேரிஸ் ஆக்சிஜன் டு யர் பாடி டிஷ்யூஸ். ஸோ நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணோன்னா பிளட்டு இல்லைன்னா ப்ரோட்டீன்ஸ், எனர்ஜி இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆக்சிஜனை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா வீக்னஸ் ஃபீலிங் வரும். அந்த வீக்னஸ் ஃபீலிங் தான் அனீமியான்னு சொல்கிறோம்.
ஸோ எப்போல்லாம் உனக்கு அனீமியா நடக்கும் வரும் வாய்ப்பு இருக்குன்னா, நிறைய பிளட் லாஸ் ஆகும்போது, டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் நம்ம பாடியிலே ஆர்பிசி கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும்போது, அண்ட் இன்க்ரீஸ்டு டிஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆர்பிசிஸ் வந்து வெளியில் போக வாய்ப்பு இருக்கும்போது உனக்கு அனீமியா வரும்னு சொல்கிறாங்க. தென் மெயின் டைப்ஸு அயன் டிஃபிஷியன்சி அனீமியா, விட்டமின் டிஃபிஷியன்சி அனீமியா, ஏப்ளாஸ்டிக் அனீமியா, சிக்கல் செல் அனீமியா, தலசலீமியா, அனிமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸ். ஸோ சொன்ன மாதிரி அயன் டிஃபிஷியன்சினா அயன் கம்மியாக இருந்தால் நமக்கு அது வரும். விட்டமின் டிஃபிஷியன்சி விட்டமின் B12 இல்லைனா ஃபோலேட் கம்மியாக இருந்தால் வரும். ஏப்ளாஸ்டிக் அனீமியானா இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ when bone marrow stops producing enough all types of blood cells. ஸோ எல்லா பிளட் செல்ஸுமே ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே நமக்கு எங்கேருந்து உருவாகுதுன்னா நம்மளோட போன் மேரோலேருந்து உருவாகுது, எலும்பு மஞ்சைலேருந்து. ஸோ அது வந்து ஒரு டிசீஸ். எலும்பு மஞ்சை நமக்கு தேவையான ஆர்பிசி டபிள்யூபிசிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, அது வந்து ஹார்மோனல் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த டைப்பில் வர்றது வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா. தென் சிக்கல் செல் அனீமியா வந்து வேர் ரெட் blood cells is misshapen causing them டு டை ப்ரீமெச்சூர்லி அண்ட் பிளாக் பிளட் ஃப்ளோ. இது வந்து என்ன ஆயிடும்னா, நம்ம ஆர்பிசிஸ் வந்து ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த கிளாட்டில் என்ன ஆகிடும்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு புது ஆர்பிசிஸ் நடக்காமல் போயிடும். நம்ம பாடியில் எப்போவுமே நிறையா நிறைய நியூ செல்ஸ் ஜெனரேட் ஆகுறதும் அது டெட் செல்ஸாக மாறுறதும் நம்ம டெய்லி ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ அந்த டெட் செல்ஸ்லாம் என்னவா மாறிடும்னா, ஒரு சிக்கல் செல் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி உருவாகிடும். அந்த மாதிரி கேசஸில் டெட் செல் வெளியில் போகலைன்னா உங்களுக்கு நியூ செல்ஸ் அந்த இடத்துல உருவாகிறது கஷ்டம் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சிக்கல் செல் அனீமியாங்கிற டிசீஸ் வரும். தலசீமியா, an inherited disorder where the body makes an abnormal form of inadequate amount of hemoglobin. ஸோ பாடியில் அயனை ஏற்றுக்கிற தன்மை கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் உருவாகிற தன்மையும் கம்மியாயிடும். ஸோ அந்த டிசீஸ்க்கு பேர் தலசீமியா. தென் க்ரானிக் டிசீஸ். ஸோ யூஸ்வலாக லாங் டேர்ம் இன்ஃப்ளமேஷன் ஃப்ரம் டிசீஸ் லைக் ஹெச்ஐவி, எய்ட்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் கிட்னி டிசீஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசீஸ் கூடயும் உங்களுக்கு அனீமியா வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்னா, அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்லாம், விட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிட்லாம். தென் பிளாக்கர்ஸ் நம்ம பாடியில் அயனை அப்சர்வ் பண்ணிக்கிற ப்ராசஸை பிளாக் பண்ணுற எதையாவது. இப்போ டீ நிறையா குடித்தா நமக்கு டெட் செல்ஸ் அயன் வந்து அப்சர்வ் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீயோ காஃபியோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா அயன் அப்சர்ப்ஷனை கம்மி பண்ணும். அப்போ உங்களுக்கு அனீமியா வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஹார்மோன்ஸ் ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன், அதாவது நமக்கு ஹார்மோன்ஸில் தானே ஆர்பிசி டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் பண்ணுற டிஃபிஷியன்சி வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஹார்மோன்ஸ்க்கு ஸ்டெம் செல்ஸ் வந்து கொடுத்து நீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தென் சம் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் கம்மியாக இருக்கும் போது ரத்தம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாழ்கிறதும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அனீமியாலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு சில ஆன்டி அனீமிக் ட்ரக்ஸ் இருக்குது. அதாவது அனீமியா வந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஓரல் அயன் சால்ட்ஸ், ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரல் குளுக்கோனேட், ஃபெரஸ் ஃபியூமரேட் அண்ட் ஃபெர்ரிக் மால்டால். தென் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒன்று இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுப்பாங்க, இல்லைனா அயன் சுக்ரோஸ், ஃபெரிக் கார்பாக்சி மால்டேஸ், அயன் டெக்ஸ்ட்ரின், ஃபியூரோமாக்சிட்டோல் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் இல்லை ஃபியூவர் டோசஸ் ஆஃப் ஓரல் வேக்சினேஷன் மூலமாகவும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தென் விட்டமின்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் இவங்களுமே என்னென்னா ஆன்டி அனிமிக் ட்ரக்ஸ் தான், அனீமியாவை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ விட்டமின் B12, கோபாலமின், சைனோகோபாலமின், ஹைட்ராக்சோகோபாலமின், மெத்தில்கோபாலமின், தென் ஃபோலிக் ஆசிட். இது எல்லாமே நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. தென் எரித்ரோபாய்சிஸ் ஸ்டிமுலேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்ம பாடியில் எரித்ரோசைட்ஸ்னால் ரெட் பிளட் செல்ஸ், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எப்பியோட்டின் ஆல்ஃபா, டார்பிபோய்டின் ஆல்ஃபா, methoxy polyethylene glycol. Then on some other specialized agents like luspatercept, hydroxyurea, anabolic steroids இதெல்லாமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளட்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா.